இல்ல வாங்க வாங்க. சரி பறக்கத்துக்கு வர இல்லை, பாம்பு பூச்சி ஐயா, ஒரு கொம்பு இல்லை ஐயா கட்டுறதுக்கு, எல்லாம் ஓலை போச்சு. சாப்பாடு தண்ணி இல்லாத கஷ்டமா இருக்குது ஐயா. பறக்கிறதுக்கு கூட வசதி இல்லை ஐயா, அந்த கஷ்டமா இருக்குது ஐயா. ஓலை கீழே எல்லாம் போச்சு, கொம்பெல்லாம் போச்சு ஐயா. வீடே சரியில்லை ஐயா, கஷ்டமா இருக்குது. நாங்கள் போனோன்னு கொஞ்சம் கடைக்கு கூட, கடைக்கு ராத்திரி போய் படுக்கிறது, காலையில் வந்து இங்கே சும்மா உட்காந்துருக்கிறது ஐயா. வீடு சரி இருந்தால் நாங்கள் இங்கே தங்கிட்டு இருப்போம். நாங்கள் கடை வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள், என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்கு போயிட்டு ஒருவேளை ஒரு கல்யாண வீடு இருக்கு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வெளியே போக வேண்டிய நிலைமை, பீச்சு பார்க்குன்னு போறோன்னு வைங்களேன். பொதுவா கிராமங்கள்ல என்ன சொல்லுவோன்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறமா எங்கனாலும் போங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த திருச்சபையில உள்ள ஆசீர்வாதம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அங்க உள்ள தேவ பிரசங்கம் அப்படியே என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம கூட சேர்ந்து அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம எங்க வேணா போய்க்குங்க அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? வீடு. ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். அந்த இருப்பிடம் இல்லாத எத்தனையோ மக்கள், சும்மா 10க்கு 10 நம்ம பாத்ரூமே வந்து 10க்கு 10 இருக்கும். ஆனால் அவங்க 10க்கு 10 கூட கிடையாது, 5க்கு 5, 5 அடி அகலம் 5 அடி வித்துல ஒரு ஷட்ரு ஒன்று போட்டுக்கிட்டு, அப்புறம் நம்ம வீட்டில் தூர தூக்கி போடுவோம் இல்லையா, இது இது ஒன்றுத்துக்கு ஆகாது அப்படின்ற கோணி பை, சாக்கு பையை என்ன பண்ணுறாங்க, நம்ம காலில் போட்டு மிதிக்கிற, அதுதான் அவங்களோட வீடே. அந்த மாதிரி மக்கள் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் அருமையான ஒரு வீட்டில் என்ன பண்ணுறோம், இருக்கோம். அது சொந்த வீடோ வாடகை வீடோ லீஸுக்கு எடுத்துருக்கோமோ, ஆக மொத்தத்தில் ஒரு வீடு. நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போது நம்ம என்ன பண்ணணும் இந்த வீடு இல்லாதவங்களுக்கு? இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அரிசி வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறேன், அங்கே உள்ள இன்னும் 2-3 குடும்பங்களுக்கு இந்த அரிசியை பிரித்து கொடுக்கணும். ஒரு 2 கிலோவா நம்ம வாலிப தம்பிமார்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது போக பேக்லாம் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பிள்ளைகள் பேக் கேட்டாங்க, ஹேண்ட் பேக்கு, அப்புறம் ஸ்கூல் பேக்கும் இருக்குது. ஒரு சின்ன பையன் ஸ்கூல் பேக் கேட்டான், ஸ்கூல் பேக் இருக்குது. அப்புறமா ஒரு பையன் ஷூ கேட்டான், ஷூலாம் என்ன பண்ணியிருக்கு வாங்கிக்கிட்டு, செருப்பு. அப்புறம் ஒரு பையன் அந்த இன மக்கள் அங்கே வந்து ஸ்கூலுக்கு போகிறான், அந்த பையன் வந்து ஸ்கூல் செருப்பு கேட்டான், செப்பல். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிறோம். ஓகே, இப்போது இதை எல்லாருமே பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் நீங்களே வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் உங்களால் ஒன்று முடியும். என்ன முடியும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பாத்திரணும். அந்த கூட்டத்தில் யார்? சகேயு, குள்ளமான மனிதன், காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாத்திரணும்னு இருக்கும்போது வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாப்புல, சகேயுவே கீழே இறங்கி வா, சகேயுவே கீழே இறங்கி வா. அடுத்த வார்த்தை, உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, நீயும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறாய். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ அந்த இடத்துல சகேயுவே உனக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லலை, உன் மனைவி பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லலை. ரட்சிப்பு, ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீடை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய முடியல, நம்மளுக்கிட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லை, நம்ம டொனேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு, நண்பர்கள் வீட்டுக்கு, தெரியாதவங்க வீட்டுக்கு ஏதோ ஒன்று போகிறோம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு போனோம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். லூக்கால இன்னும் சூப்பராக இருக்கும். அதை லூக்கா பார்ப்போமா? லூக்கா 10ஆம் அதிகாரம், ஒரே நிமிஷம், நான் இந்த வெளியே ஃபீல்டு ஒர்க் வந்ததுனால பைபிள் எடுத்துகிட்டு வரல.
ஆக்சுவலாக மொபைலில் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு பார்த்தேன், பைபிள் இல்லாதனால வேறு வழி இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3மே ஒரே மேட்ரு தான், திரும்ப திரும்ப இருக்கும். பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதே காரியம்தான் மாற்றி மாற்றி வேறு வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். இதை சொல்லலாம்ல? இதுக்கு எந்த ஒரு என்ன வேண்டாம், எந்த என்ஜிஓக்கும் பணம் அனுப்ப வேண்டாம், எந்த ஊழியம் எதுவுமே இல்லை. இதுதான் ஊழியம், ரொம்ப சிம்பிள். நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நம்ம வாய் வார்த்தை தான் டொனேஷன், காணிக்கை, அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மத்தேயு போகும். ஏன்னா லூக்காவில் அது வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரினா எல்லாம் ஒன்று தான், மீனிங் ஒன்று தான். மத்தேயுவில் அழகா இருக்கும். இதை யார் சொல்றாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசி சொல்லலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்வந்த அப்போஸ்தலர்கள் சொல்லலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாங்க. அப்படி நீங்க சொல்லும்போது என்ன நடக்குமா அப்படின்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அதான் சமாதானம் உண்டாகவதாக ஆசீர்வாதம் சொல்றீங்க. அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர்கள் மேல் வரட்டும். அதுக்கு தகுதியானவங்களா இருக்காங்க அந்த வீடு, அந்த சமாதானம் சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு போகும். அப்பாத்திரம் இல்லாதிருந்தால் நீங்க கூறிய சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. ஒருவேளை அந்த குடும்பம் சரியில்லை, நம்ம வாழ்த்துற குடும்பம், அந்த வீடு சரியில்லாத வீடு, நம்ம போய் என்ன பண்றோம்? உதாரணத்துக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு அந்த குடும்பம் இருக்காங்க, நம்ம வாழ்த்துனா பல பேரோட என்ன பண்றாங்க, பல பேர் கூடிய அந்த குடும்பம் கெடுக்கு. அப்போ அப்படி அந்த வீடு அதுக்கான தகுதியான வீடு இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு திரும்ப வரும். நல்லது இல்லை? 2 in 1. ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அப்படி ஒருவேளை அதுக்கு தகுதி இல்லைனாலும் நம்மளுக்கே திரும்ப வந்துடும். அப்போ தாராளமாக என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா கூட அந்த பணம் திரும்ப வருமா தெரியாது, ஆனால் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நம்மளுக்கே என்ன ஆகுது? திரும்ப வருது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். ஐயோ, ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருச்சா? அது ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டான், அண்ணா ஹேண்ட்பேக் என்ன பண்ணுங்க? எல்லாருக்கும் ஒரு ஆசை பாருங்க. மனுஷன் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள ஒரு ஜாதி அடிப்படையில் ஒரு இன அடிப்படையில் ஒரு மாதிரி பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசைகள் இருக்குது. ஹேண்ட்பேக்கை தொங்க போட்டு என்ன பண்ணணும், தூசி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், தூசி மாதிரி நினச்சி தட்டி விட்டு போயிருங்க. அந்த குடும்பம் உங்களை ஏற்றுக்கலை, அந்த நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு தகுதியான குடும்பமாக இல்லை அப்படின்னா தூசி மாதிரி என்ன பண்ணுங்க, உதறி விட்டு போங்க. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சோதோம் குமாரா என்னன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம வேலை என்ன? அவ்வளோதான், நல்லா இருப்பீங்க. இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு இன்று சமாதானம் வந்தது. ஐயோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்ப்பா அப்படி சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. நீங்களும் நானும் ராஜாக்கள், லேவியர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னோட சாயலா என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளோட வாய் வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம செய்கை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஈஸியா பண்ணலாம்ல? யாராவது ஒருத்தராவது என்ன பண்ணுவீங்க நம்புறேன். எனக்கும் இந்த பதிவு, நானும் இனிமேல் என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போனா அவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறோம், ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்குறோம், ஷூ சாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் ரெண்டாவது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நன்றி. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம். உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.